கண்ணு, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? நடத்துகிறது புரியுதா? இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு புரியல, விளக்கம் தெரியல, இன்னும் கூடுதல் விளக்கம் வேணும் அப்படின்னா கேளுங்க. சரியா கண்ணு? முன்னாடியே சொன்னேன், அதே தான் கண்ணு. மேக்ஸ் ஒன்றுமே இல்லைடா, ரொம்ப ஈஸியாக ஜாலியாக சந்தோஷமாக படிக்கலாம். நீ ஆர்வமாக அதில் படித்த அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போய் பிடிச்சிக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம 12th தான் பார்க்க போகிறோம் கண்ணு. 12th கிளாஸு, அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். புரியுதா? 12th நம்ம செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 2.10 தான் பார்க்க போகிறோம். 2.10 என்னென்னா ஃபைண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு மால்லஸ்குள்ள 2 + i டிவைடட் பை -1 + 2y. இது டிவைடில் இருக்கா? டிவைடில் இருந்தால் மால்லஸை தனித்தனியாக செப்பரேட்டாக, நியூமரேட்டருக்கு ஒரு மாடுலஸ், டினாமினேட்டருக்கு ஒரு மாடுலஸ் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? மாடுலஸ் அப்படின்னா என்ன? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட்டு, இங்கே ரியல் பார்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இமேஜினரி பார்ட்டு 1 பாரு, ஐக்கு பக்கத்தில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அதே மாதிரி இங்கே ரியல் பார்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் 1. இமேஜினரி பார்ட்டு 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ √5 அடித்து போட்டால் 1. அதே மாதிரி ரெண்டாவது சம்மு மால்லஸ்குள்ளே 1 + i ஹோல் பாரு, அடுத்தது 2 + 3i 4i - 3 போட்டுக்கணும். இதெல்லாமே மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்பிளில் இருக்கா? அப்போ தனித்தனியாக என்ன பண்ணலாம்? அது 3 மாடுலஸ் போட்டுக்கலாம். மொதல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு மாடுலஸ், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு மாடுலஸ், மூணாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு மாடுலஸ். அப்போ இது பார் போடலாம். சரி, இது பார் எடுத்திங்கன்னா 1 - i அப்படியே போடலாம் கூட. பாருக்கு இதுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். நீ பார் வேணால் கூட போட்டுக்கோ. போட்டாச்சா? அடுத்தது இங்கே பாரு, மாடுலஸ்னால் என்ன? ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ரூட்டுக்குள்ளே இங்கே ரியல் பார்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே இமேஜினரி பார்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் +1. அதே மாதிரி இதுக்கும் ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இமேஜினரி பார்ட்டு 3 பாருங்கள், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணால் 9. அதே மாதிரி இது ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 9, இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே 2, இது ரூட்டுக்குள்ளே 13, இங்கே ரூட்டுக்குள்ளே 25. இதில் 25 மட்டும்தான் ரூட்டை நீக்க முடியும், இது 2 ரூட்டை நீக்க முடியாது. இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ இது 5, இது 2க்கும் ரூட்டுக்குள்ளே இதை மல்டிபிள் பண்ணால் 26. அப்போ நமக்கு ஆன்சர் 5√26. புரிஞ்சுதா? அதே மாதிரி மூணாவது சம் பாருங்கள். மால்லஸ்குள்ளே i இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 + i ஹோல் க்யூப் டிவைடட் பை 1 + i ஹோல் ஸ்கொயர். இதில் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது மூணாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுவும் மல்டிப்பிள் இருக்குது. ஐயும் 2 + i ஹோல் க்யூபு மல்டிப்பிள் இருக்குது, 1 + i ஹோல் ஸ்கொயர் டிவைடில் இருக்குது. மல்டிப்பிள் டிவைட்னால் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ ஐக்கு தனியாக ஒரு மாடுலஸ்ஸு, 2 + i ஹோல் க்யூப் அதுக்கு தனியாக ஒரு மாடுலஸ்ஸு, 1 + i ஹோல் ஸ்கொயர் அதுக்கு தனியாக மாடுலஸ். அப்போ இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ ரூட்டுக்குள்ளே 1. இங்கே ரியல் பார்ட் 2, அப்போ ரூட்டுக்குள்ளே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே ஒரு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். இது √5 ஹோல் பவர் 3. இது பாரு, ரெண்டையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா √2 ஹோல் ஸ்கொயர்டு. √5 ஹோல் பவர் 3 அப்படின்னா என்ன? √5 3 தடவை எழுதுவோம். √2 ஹோல் ஸ்கொயர்னால் 2 தடவை எழுதுவோம். இங்கே √5 என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். ஒரு √5 இருக்கும். கீழே √2 2. அப்போ நமக்கு ஆன்சர் 5√5 டிவைடட் பை 2. ஓகேவா? இது புரியுதா? அதுக்கடுத்த சம்மு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.11 which one of the point I -2 + i and 3 is
ஃபர்தஸ்ட் ஃப்ரம் த ஆரிஜின். எந்த பாயிண்ட், இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஐஏ, இன்னொரு பாயிண்ட் -2 + ஐஏ அண்டு 3. இந்த 3 பாயிண்டில் எந்த பாயிண்ட்டு ஆரிஜின்லேருந்து அதிக தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இது ஆரிஜின் தானே. அப்போ ஆரிஜினுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம அப்படியே மால்லஸ் போட்டாவே போதும். அப்போ மால்லஸ் ஆஃப் ஐ போடுறோம். அப்போ ரூட்டுக்குள்ளே இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1க்கு ரூட் எடுத்தால் 1. அடுத்து மால்லஸ் ஆஃப் -2 + ஐ, -2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 1 இருக்குன்னு அர்த்தம், இமேஜினரி பார்ட்டு, அதை ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ஆட் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 5. அதே மாதிரி 3 மால்லஸ் எடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே 9னா 3 தான். இப்போ இதில் பாருங்கள், இது சின்னது, அதை விட இது பெருசு, அதை விட இது பெருசு. அப்போ தேர்ஃபோர் எந்த பாயிண்ட்டு அதிக தூரத்தில் இருக்குது? ஹென்ஸு 3. அதாவது ஹென்ஸ் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் 3. ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாயிண்ட், ஆரிஜின்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாயிண்ட் நமக்கு 3 மட்டும்தான். ஓகேவா? இவ்வளவு தான், இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஆரிஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்லேருந்து அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நம்ம மால்லஸ் எடுத்தால் போதும். அதே வேறு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுக்கணும், அது வேறு கணக்கு வரும். இப்போ ஆரிஜினுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். அடுத்தது 12.12. எக்ஸாம்பிள் 12.12ல் பாருங்கள். இஃப் Z1, Z2, Z3 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் such that மால்லஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மால்லஸ் ஆஃப் 1/Z1 + 1/Z2 + 1/Z3 கண்டுபிடி. இதை கண்டுபிடி, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இப்போ நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்கான்? மால்லஸ் ஆஃப் Z1 1ன்னு கொடுத்துருக்கான், மால்லஸ் ஆஃப் Z2வும் 1ன்னு கொடுத்துருக்கான், மால்லஸ் ஆஃப் Z3யும் 1 தான், மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3யும் 1 தான். சரி, இங்கே வாங்க. மால்லஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1. அப்போ இதை மால்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். மால்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் என்ன? Z1 × Z1 பார். உங்களுக்கு நமக்கு தெரியும், ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம்? மால்லஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z × Z பார்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதாவது உங்களுக்கு இங்கேயே தெரியும் என்னது? மால்லஸ் ஆஃப் Z ஸ்கொயர், இந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு Z × Z பார். இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி தான் இங்கே Z1 மால்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்டு. இது என்னென்னு எழுதலாம்? Z1 × Z1 பார் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து Z1 பார் மட்டும் இங்கே வச்சுங்க. மல்டிப்ளாக இருக்கிற Z1 இந்தாண்ட வந்தால் டிவைட் 1/Z1. பாருங்க, இங்கே 1/Z1 இருக்கு இல்லையா? அதுக்காக Z1 கீழே கொண்டாந்துக்கிட்டோம். சிமிலர்லி Z2 பார் என்ன வரும்? 1/Z2. ஏன்னா அதுவும் ஒன்று தானே. அதே மாதிரி Z3 பார் என்ன? 1/Z3. அப்போ நம்ம கணக்கு மால்லஸ் ஆஃப் 1/Z1 + 1/Z2 + 1/Z3 ஈக்குவல் டு, இப்போ 1/Z1க்கு Z1 பார்னு போட்டுக்கலாம், 1/Z2க்கு Z2 பார்னு போட்டுக்கலாம், 1/Z3க்கு Z3 பார்னு போட்டுக்கலாம். அடுத்தது இது பார் தனித்தனியாக இருக்கா? அப்போ மால்லஸ்குள்ள பாரை ஒன்றா சேர்த்து எழுதுங்க. Z1 + Z2 + Z3. அப்போ மால்லஸ்குள்ள பார் இருந்தாலும் ஒன்று தான், பார் இல்லைனாலும் ஒன்று தான். இதை பாரை நீக்கிக்கலாம். அப்போ மால்லஸ் ஆஃப் Z1 + Z1 + Z2 + Z3 இதனுடைய வேல்யூ 1. நல்லா பார்த்துங்க, இது அப்படியே Z1 பார் தான், இது Z2 பார், இது Z3 பார். இப்போ பாரை சேர்த்து எழுதுகிறோம், மால்லஸ் இருக்கிறதுனால பாரை நீக்கிக்கிறோம். இவ்வளவு தான். அப்போ ஆன்சர் வந்து 1. தேங்க்யூ. ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க.